நம்ம டெய்லி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு சம்பாதிக்கிற பணத்தை வேற ஒருத்தவங்களுக்கு வட்டியா கொடுக்கும்போது ஒரு வலி வருமே. அது உங்கள நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருப்போம். ஆனா அந்த 1,00,000 ரூபாய்க்கும் அதிகமா வட்டி கட்டியிருப்போம். ஏன்னா நம்மளால அந்த 1,00,000 அசலை சொன்ன தேதிக்கு கொடுக்க முடியாம போயிருக்கும். இந்த சொன்ன தேதிக்கு கடனை கொடுக்க முடியாம 100ல 99 பேர் இருப்பாங்க. உங்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரம் காலங்காலமா நம்ம முன்னோர்கள் டைம்ல இருந்தே கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு துணையா இருக்கிறது அந்த முருகர் தாங்க. இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்க கடன் வாங்கும்போது உங்களுடைய ரைட் ஹேண்ட்ல, அதாவது வலது கையில உள்ள நட்சத்திர சிம்பிள் வரைஞ்சு அதுல ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிருங்க. அதே மாதிரி நீங்க கடனை வாங்கும் போது மனசுக்குள்ள ஓம் சரவண பவன்னு சொல்லிக்கிட்டே உங்களோட வலது கையால நீங்க அந்த கடனை வாங்குங்க. அப்படி நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க சொன்ன தேதிக்கு அந்த கடனை திரும்ப கொடுக்கறதுல அவ்வளவு பெருசா எந்த சிரமமும் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கடன் கொடுக்கிறவங்களும் சொன்ன தேதிக்கு உங்களுக்கு அந்த காசு திரும்ப வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையில நீங்க நட்சத்திர சிம்பிள் போட்டு அதுல ஓம் சரவண பவன்னு நீங்க எழுதி நீங்க கடனை கொடுக்கலாம். அப்படி நீங்க கொடுக்கும்போது நீங்க கொடுத்த காசு அவங்க சொன்ன தேதிக்கு உங்ககிட்ட திரும்ப வந்துடும். அதே மாதிரி நிறைய பேர் கடன் கொடுக்கறவங்க சொன்ன தேதிக்கு காசு அவங்க கொடுக்க முடியாம கஷ்டப்படணும், நமக்கு காலத்துக்கும் வட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடையே காசை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சூட்சும எண்ணம் இருக்கிறவங்களுடைய சதிய கூட முறியடிக்கிற சக்தி இந்த சரவணபவ சிம்பிளுக்கும் சரவணபவ மந்திரத்துக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இது அந்த காலத்துல இருந்தே நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. கடன் வாங்கும் போதும் சரி, கடன் கொடுக்கும் போதும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் செய்வாங்களாம். அதே மாதிரி அந்த ஸ்டார் சிம்பிளையும் மறந்துடாதீங்க. உங்க வலது கையில நீங்க அந்த ஸ்டார் சிம்பிளை வரைஞ்சிட்டு அதுல ஓம் சரவண பவன் எழுதிட்டு கடனை கொடுக்கவும் செய்யலாம், கடனை வாங்கவும் செய்யலாம். ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்துட்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு தவறை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன தவறு, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ ஆசிர்வாதம் கிடைக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குலதெய்வம் தான் நம்ம குலத்தையே காக்கும். எந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோம் அப்படின்னாலும், இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டோட முன்னோர்களை வணங்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்த விட முதல்ல நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் வழிபட்டாதான் இவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் பெரும்பாலும் உங்கள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குலதெய்வம் நம்மளை மறந்துட்டாலும் இல்ல நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டாலும் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். நமக்கு எந்த தெய்வத்தோட ஆசீர்வாதமுமே கிடைக்காம போயிடும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ குலதெய்வம் நம்மளை மறக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒன்றும் பெருசா எந்த விஷயமும் இல்லை. ஆல்ரெடி உங்க வீட்டில் உங்க முன்னோர்கள் கடைபிடித்த வழக்கங்களை நீங்க மிஸ் பண்ணாம பண்ணீங்க அப்படின்னாவே போதும், குலதெய்வம் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஆனா ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்த பழக்க வழக்கங்களை நீங்க மாத்திட்டாலோ இல்ல அந்த பழக்க வழக்கங்களை நீங்க மறந்துட்டு விட்டுட்டாலோ ஸ்கிப் பண்ணாலோ கண்டிப்பா குலதெய்வத்துக்கு கோபம் வரும். அவங்க கொடுக்க வேண்டிய ஆசிர்வாதம் கொடுக்காம போயிடுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. உதாரணத்துக்கு மாவிளக்கு போடுறது. இது பெரும்பாலும் நிறைய பேர் வீடுகள்ல செய்வாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு மோஸ்ட்லி நம்ம எப்ப போவோம்? வீட்டுல ஒரு திருமண நிகழ்வு நடக்க போகுது, இல்ல குழந்தைக்கு காது குத்து வைக்கிறாங்க, இல்ல வருடத்துல ஒரு முறை கண்டிப்பா குலதெய்வத்தை வழிபட போவோம். அப்படி நம்ம போகும்போது நம்மள பெரும்பாலான வீடுகள்ல குலதெய்வத்துக்கு மாவிளக்கு படைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அப்படி அந்த வழக்கம் இல்லைனாலும் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குலதெய்வத்துக்கு மாவிளக்கு படைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்றாங்க. அந்த குலதெய்வம் அம்மனாக இருந்தாலும் சரி, பெருமாளாகவே இருந்தாலும் சரி, நீங்க மாவிளக்கு கோயிலுக்கு போகும்போதே அந்த படியில ஏத்திட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோ நன்மை தரும். அது மட்டும் இல்ல, உங்க குலதெய்வத்தை நீங்க மாவிளக்க கையில ஏந்தி ஒரு சுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்தனை நன்மைகளையும் உங்க வாழ்க்கையில அள்ளி தரும் அப்படின்னு நம்பப்படுது. உங்களால குலதெய்வம் இருக்கிற ஊருக்கோ இல்ல அந்த கோயிலுக்கோ நேரடியா போக முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்க குலதெய்வத்துடைய போட்டோவை உங்க பூஜை அறையில வச்சு
உங்க பூஜை அறையிலே நீங்க மாவிளக்கு படைச்சு நீங்க குலதெய்வத்தை வழிபடலாம். வீட்லயே நீங்க மாவிளக்கு படைச்சு வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மாவிளக்க நீங்களும் உங்க உறவினர்களும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்ப நிச்சயமா அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பசுமாட்டுக்கும் அந்த மாவிளக்க கொடுக்கலாம். இந்த 2த்துல எது உங்க குடும்ப வழக்கப்படி நடக்குதோ அதையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 2மே நன்மையை விளைவிக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களால குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற அம்பாள் கோயில், அம்மன் கோயில், காக்கும் தெய்வமான அம்மன் கோயில் எதுலன்னா போயிட்டு மாவிளக்கு நீங்க படைச்சீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடுக்கு அது நிகர்னு சொல்றாங்க. இதுவும் உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய குலத்தையே காக்கும், அவ்வளோ நன்மைகள் விளைவிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ உங்க குடும்பத்துல பரம்பரையா எந்த மாதிரி வழக்கங்கள் பழக்கங்கள் எல்லாம் குலதெய்வ வழிபாட்டுல ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே தெரியாம போயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு உங்க ஃபேமிலியில உங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ இல்ல தாத்தா பாட்டி கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு எப்படி முறையா செய்யணும், என்னென்ன வழிமுறைகள் சொல்லிட்டு அதை மறக்காம நீங்களும் கடைபிடிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவல்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ். நன்றி, வணக்கம்.